வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக் மற்றும் நான் மகேஷ். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக தகவல். தென் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் தகவல். அடுக்குமாடி கட்டிடம் இடிக்கப்பட்டதை அடுத்து சென்னை மௌலிவாக்கத்தில் இயல்பு நிலை. சம்பவ இடத்தில் பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். ஆய்வு முடிவுகள் வரும் வரை கட்டடம் இடிக்கப்பட்ட பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை. நீதிமன்ற உத்தரவுப்படி மௌலிவாக்கம் 11 மாடி கட்டிடம் நேற்று வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் 9 பேர் விடுதலை. நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். விடுதலையான புதுக்கோட்டை மீனவர்கள் 5 பேரும், ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரும் விரைவில் நாடு திரும்புவார்கள் என தகவல். சென்னையில் கை கால்கள் மடங்கிய நிலையில் பெண் உடல் மீட்பு. நிர்வாணமாக கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் கணவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வரும் போலீசார். கூடங்குளத்தில் மேலும் சில அணு உலைகள் அமைத்திடும் மத்திய அரசின் திட்டத்திற்கு திருமாவளவன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு. கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் கண்டனம். டிசம்பரில் நடைபெறவுள்ள அணு உலை எதிர்ப்பு மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீதான பொய் வழக்குகளை கைவிடவும் கோரிக்கை. சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்ட சம்பவம். வீட்டுக்காக பணம் செலுத்தியவர்களுக்கு வீட்டு வசதி வாரிய வீடுகள் ஒதுக்கப்பட வேண்டும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் முரணான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு துணை போகிறது. விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. சிறுவாணி மற்றும் காவிரி விவகாரத்தில் இரட்டை வேட்டமிடுவதாக மத்திய அரசு மீது புகார். நடிகர் சஞ்சய் தத் விடுதலை செய்யப்பட்டது குறித்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் பேரறிவாளன் கேள்வி. சஞ்சய் தத்தின் வழக்கு தம்முடைய வழக்கும் ஒரே மாதிரி இருப்பதாக தகவல். எந்த அடிப்படையில் சஞ்சய் தத் விடுதலை செய்யப்பட்டார் என்று பேரறிவாளன் கேள்வி. விண்ணப்பித்தும் பதில் தராததால் தகவல் அளிக்கும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். அதிமுகவுக்கு எந்த கட்சி ஆதரவு அளித்தாலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். புதுச்சேரி முதல்வரும் காங்கிரஸ் வேட்பாளருமான நாராயணசாமி கருத்து. திருமால் நகர் பகுதியில் நாராயணசாமி வீடு வீடாக பிரச்சாரம். புதுச்சேரியில் அதிமுகவை பாஜக ஆதரிப்பது தமிழகத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே ஆதரவு எனவும் பேட்டி. தமிழகத்தில் நடைபெறவுள்ள 3 தொகுதிகளுக்கான தேர்தல். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியது. அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் அதிமுக, திமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற வரும் 5ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. மதுரையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் கொண்டு செல்லப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைப்பு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலையொட்டி 17ஆம் தேதி முதல் மதுக்கடைகளை மூட உத்தரவு. 17ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 19ஆம் தேதி மாலை 7 மணி வரை மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு. நெல்லித்தோப்பு தொகுதி வாக்கு எண்ணிக்கை நாளான 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிறகே கடைகளை திறக்க ஆணை. கமிஷன் தொகையை உயர்த்தி வழங்க கோரி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். திருவள்ளூர் இந்துஸ்தான் பெட்ரோலியம் முனையத்தில் ஏராளமான லாரிகள் நிறுத்தி வைப்பு. போராட்டத்தால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். டீசல் லிட்டருக்கு 70 பைசாவும் பெட்ரோலுக்கு 1 ரூபாயும் கமிஷன் வழங்க கோரிக்கை. நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 5 பயணிகளிடம் இருந்து 12 சவரம் நகைகள் கொள்ளை. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்றபோது 3 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் துணிகரம். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைப்பு. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை. தொடர் மழையால் குற்றால அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீரில் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் உயர்வு. மகிழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள்.
கும்பப்பூ சாகுபடிக்கான பணிகளில் தீவிரம் காட்டி வரும் விவசாயிகள். சத்தியமங்கலத்தில் குறுகிய பாலத்தை அகலப்படுத்த கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மறியலால் செண்பகப்புதூர் பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்ட பொதுமக்கள். கோவை கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் முற்றுகையிட்ட பொதுமக்கள். ஆதார் அட்டையை முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. காலை 6 மணி முதல் ஆதார் அட்டை பதிவுக்காக காத்திருந்தும் அடுத்த நாள் வர சொல்வதாக மக்கள் புகார். ஜெயங்கொண்டத்தில் கடன் வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி என புகார். 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் போலீசாரிடம் மனு. பாரத பிரதமர் திட்டத்தின் கீழ் கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. பணத்தை திருப்பி கேட்டால் மிரட்டப்படுவதாகவும் மாற்றுத்திறனாளிகள் பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் நடைபெறும் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் தமிழக காவல்துறையை சேர்ந்த 250 பேர் பங்கேற்பு. ரைபிள், கார்பைன், ரிவால்வர், பிஸ்டல் போன்ற துப்பாக்கிகளை கொண்டு போட்டிகள். மதுரை அருகே சாலை விபத்தில் கால்களை இழந்த கூலி தொழிலாளி. செயற்கை கால் பொருத்த உதவுமாறு அரசுக்கு கோரிக்கை. முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம். பல முறை முறையிட்டும் உதவி கிடைக்கவில்லை என தொழிலாளி வேதனை. சத்தியமங்கலத்தில் மின்வேலியில் சிக்கி காட்டு யானை உயிரிழப்பு. யானை உடலை மீட்டு வனத்துறையினர் விசாரணை. விவசாய தோட்டத்தில் வேலி அமைத்த தங்கவேல் என்பவரை தேடி வரும் வனத்துறையினர். தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் தவிப்பு. டெல்லி விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு. வரும் 2 நாட்களில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சூப்பர் ஸ்டாரின் மெகா ஹிட் படத்தை ரீமேக் செய்யும் லாரன்ஸ். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் ஹிட் அடித்த 3 முகம் படத்தை ரீமேக் செய்யும் திட்டம். படத்தை லாரன்ஸ் சொந்த தயாரிப்பில் ரீமேக் செய்து நடிக்க உள்ளதாகவும் தகவல். ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருக்கும் புதிய திரைப்படம். படம் ஏலியன் கதையம்சம் கொண்டது என தகவல். மோகன் ராஜா மற்றும் பொன்ராம் உள்ளிட்ட இயக்குநர்களின் படத்திற்கு பிறகு ஏலியன் படம் தொடங்கும் என கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு. 1956ஆம் ஆண்டு டாக்டர் எம்ஜிஆர் தொடங்கிய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனது திரைப்பட தயாரிப்பு பணிகளை தொடங்கியதாக அறிவிப்பு. எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு புது பொலிவு பெற திட்டம். ஜனவரி 17ஆம் தேதி முதல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் செயல்படும் என தகவல். தேவையில்லாமல் பேசி பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட சமந்தா. நிகழ்ச்சி ஒன்றில் சிவகார்த்திகேயனை சூப்பர் ஸ்டார் என கூறிய சமந்தா சாதாரணமாக சொன்ன விஷயத்தை பெரியதாக்கி வரும் ரசிகர்கள். சமந்தாவை கிண்டல் செய்து சமூக வலைதளங்களில் பரவும் மீம்ஸ்கள். விடிவி கணேஷ் தயாரிப்பில் சேதுராமன் இயக்கும் சக்கப்போடு போடு ராஜா திரைப்படம். சந்தானத்துடன் இணைந்து நடிக்கிறார் நகைச்சுவை நடிகர் விவேக். சம்பத், ரோபோ சங்கர், விடிவி கணேஷ் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். பாடகராக அறிமுகமாகும் நடிகர் ஜான் விஜய். கண்ணால் அடுத்தன் ஆசியா படத்தில் நடித்த சேதுவின் ஆளுக்கு பாதி படத்தில் அறிமுகம். நடிகர் ஜான் விஜயுடன் ஸ்ருதிஹாசன் இணைந்து பாடல் பாடுகின்றனர். பின்லேடன் கேங்குடா என தொடங்கும் இப்பாடல் பெரும் வரவேற்பை பெறும் என படக்குழு நம்பிக்கை. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம். சிங்கம் 3 படப்பிடிப்பு நிறைவடைந்ததை தொடர்ந்து தானா சேர்ந்த கூட்டம் படப்பிடிப்பு தொடக்கம். சென்னையில் கோலாகலமாக தொடங்கிய தானா சேர்ந்த கூட்டம் படப்பூஜை. ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடிகர் சூர்யா, கீர்த்தி சுரேஷ் இணைகின்றனர். எழில் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்து வரும் சரவணன் இருக்க பயமே ஃபர்ஸ்ட் லுக் நவம்பர் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என படக்குழு அறிவிப்பு. படப்பிடிப்பு விரைவில் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பு. ரெட்ஜியன் தயாரிக்கும் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் டி இமான். கீ திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் விபத்து. படத்தின் கதாநாயகி அனைகா சோதிக்கு காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு. சண்டை காட்சிகளை வடிவமைக்கும் போது விபத்து ஏற்பட்டதாக தகவல். ஜீவா கதாநாயகனாக நடித்து வரும் கீ திரைப்படத்தில் காவிய தலைவன் படத்தில் நடித்த அனைகா சோதி நடித்து வருகிறார். சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 2913 ரூபாய்க்கு விற்பனை. சவரன் 88 ரூபாய் அதிகரித்து 23,304 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 47 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 44,645 ரூபாய்க்கு விற்பனை.
இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.